வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஜே பிளாக் பட்டி எரியும் டிஜே பிளாக் லவ் பூஜா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எல்லா வீடியோக்கு கீழே வந்து என்ன பண்ணிட்டாப்லன்னா, நம்ம போட்ட எல்லா வீடியோ கீழே வந்து நீங்கள் டிஜே பிளாக் டக்லைஃப் போடுங்க, டிஜே பிளாக் டக்லைஃப் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயுமே கமெண்ட் போட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி ஒரே விடாமல் கேட்டே இருக்காரு என்னன்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே ஒரு டிஜே பிளாக் வீடியோ போட்டிருந்தோம், அது வேறு லெவலில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல, அதனால் திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜா கொஞ்சம் இதர் ஆஜா, பூஜா இதர் ஆஜா, ஆஜாடா கிந்தி கொஞ்சம் இங்க ஆஜாடா. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. உன்கிட்ட பேசுறது என் பெரியம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இதுக்காக ஒரு பாட்டு கேட்டது. எனக்குன்னே வருவீங்களாடா? என்கிட்ட சரசம் பண்றதுக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்போ எனக்கு பூஜா. நடுவில் மட்டும் என்னடா பாட்டுல கம்ப்யூட்டர் பாடுது. அஞ்சலைக்கு பதிலா பூஜா போடுற. கரைஞ்ச பாவம் நகை கூட கோல்டு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டு கேட்கல மக்கமா. கொடுமைக்கார நாத்தனாரா இருப்பாங்க இவங்க. சப்போஸ் நாத்தனாரா நாத்தனார்லாம் இல்லம்மா, நல்ல பர்ஃபியூம்லாம் அடிச்சு வாசனையா தான் இருப்பாங்க. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டயும், பூஜா மட்டும் டிஜே பிளாக் கிட்ட பேசல, ஒட்டுமொத்த குடும்பமே டிஜே பிளாக் கிட்ட பேசுது. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அத்த பெத்த பூங்குயில தேடி வாடு தூரத்து மரங்க. என்ன பிரியா ஜெர்சன் பண்ணையாரோட ஃபர்ஸ்ட் பொட்டாட்டி பேர் இருக்க? பண்ணையாரோட ஃபர்ஸ்ட் பொட்டாட்டி. ஆனா மத்தவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வாழைப்பழம் சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? பரவாயில்ல, நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். என்ன மகாபா ஊதுபத்தியோட போற? அது வாசனையான பழம் அது. அந்த புகை ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்கோட இருக்கு மகாபா. இந்த சக்சஸ் காரணமே வந்து இந்த சிம்னில இருந்து வர புகை தான். பாப்பா இதை விட குரல் வித்தியெல்லாம் கட்டி உன்னை கொண்டு போயிடுவாங்க. வா போலாம். பல கோடி ரூபா ட்ரெயின் இன்ஜினுக்கு 3,000 ரூபாய்க்கு 6 ஊதுவத்தி வாங்கி பின்னாடி வச்சு காமிச்சிருக்கிறாங்க. எங்க பாட்டு புகஞ்சிடக்கூடாதுன்னு எங்க பாட்டு முடிவு. நீ ரொம்ப அனுமானம் கூட ஜாயின் பண்ற போல. பொண்ணுக்கு நம்ம கூப்பிடுறதுல இஷ்டமே இல்ல. அவள் பறந்து போனாளே. எம்மா எம்மா காதல். ஏண்டா தம்பி, ஏண்டா இவ்வளவு மனவலியில இருக்க தம்பி? பயன்படுத்துறப்பெல்லாம் பயன்படுத்த முடிஞ்ச பிறகு என்னை தூக்கி போட்டுட்டான் சார். மறந்தாயே மறந்தாய். பாருங்க, அமெரிக்க தொழிலதிபர்னு போனியே அவன் கடைசில கட்ரோஸ் கலவராட்டி. நேத்துக்கு பாடுற, பிரசன்னாவோட இன்னைக்கு பாடுற. சட்டக்கீழே ஜெயிதா ரொம்ப அழகா இருக்கல்ல? அழகா தானே இருக்கா? நான் அப்பா என்னடா ஆளாளுக்கு துண்டை போட்டு போறீங்க? You came into my life not for long just. சரி, இது என்ன? இது வந்து பெண். பெண் இந்த. இப்போ இப்போ உன் பெண்ணு.
பெண் குயின். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போன ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இங்க உட்கார வரைக்கும் நான் ஏன்னா இப்படி பண்றேன், பாட்டை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. என்ன மாமா மாமி எப்படி இருக்கேன் 2 பேரும்? அசத்திட்டல் போங்கோ, அசத்திட்டல் போங்கோ. நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இப்படி எல்லாம் மடிசால கட்டிண்டு, இப்படி எல்லாம் ஆடிண்டு, இப்படி எல்லாம் பார்த்துண்டு, என்னன்னா நீங்க இப்படி என்ன உண்டு பண்ணீங்க? உண்டு மாமி மாமா ரொம்ப நன்னா பண்ணிருக்கேன். டிஜே பிளாக் நோக்கு பிடிச்சிருந்தா நோ கமெண்ட். சிம்பிளி என்னன்னா இப்படி சொல்லிட்டு பூஜா தங்கச்சி. ஆமா, நான் இங்க இருக்கேன். இவர் சும்மா பாட்டுக்கு தான். ஓ, இவர் பாட்டுக்கு அவர் வீட்டுக்கா? இது பாட்டுக்கு அவர் வீட்டுக்கா? ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணிருப்பா, ஆனா வந்து இவனை இன்னொரு பொண்ணு வந்து சின்சியரா லவ் பண்றா. எந்திரிச்சு நிக்கவே வக்கீல். அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்கு. தவறி விட்டாய் கண்ணம்மா, அது துடிக்குதடி. ஆறு துடிக்குதுன்னா அரசங்கள் எடுத்து வை. அசிங்கத்து விட்ட நீ என்ன இல்ல மனுஷனா நீ? Let's welcome பூஜா. Let's welcome பூஜா, பூஜா, பூஜா. இந்த முதுகுல இன்னும் இடம் இருக்கு, நிறைய குத்துங்க. இந்த முதுகு எதையும் தாங்க. கத்தி பெரிய கத்தியா வச்சு குத்துங்க. சின்ன சின்ன கத்தியெல்லாம் குத்தினா கொசு கடிக்கிற மாதிரி இருக்கும். தீண்டி விட்டுது. தரமாட்டேன். 2 பேரும் மேட்சிங் காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தந்தா என்ன தரலாம் நான் ஐயோ. சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரி இருக்கு. சார் நீங்களும் பூஜாவும் இருந்தீங்கன்னா என்ன காம்பினேஷன் சார் அது? அவளும் நானும் வீட்ல போய் டிவில உட்காந்து பார்க்கும் போது தான் அவன் எங்க கிட்ட பேசுறான்ல, பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது அக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரொஃபஷனே ஒரு மாதிரி மாத்துறான். அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்தாலும் எனக்கு வந்து பேசவே மாட்டாரு, என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டாரு, கண்ணே பார்க்க மாட்டாரு, அப்படியே போயிடுவாரு. அதனால நீ ஆளே மாத்திட்ட. வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேள்வி யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன் கழட்டி விடுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா யாரையுமே கேட்கல. நீங்க பண்ணிருக்கலாமே, இந்த ரவுண்டுக்கு நீங்க பிளாக்கோட நீங்க பண்ணிக்கலாமே. எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும். நீங்க பிளாக் பத்தி ஏதாவது சொல்லுங்க மாக்கப்பா. பிளாக் பத்தி நான் ஏங்க சொல்லணும், ஊரே சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? ஆனா மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு. தம்பி வந்து பார்த்தனா அவன் ஒரு ஏணி மாதிரி. அவனுக்கு சும்மா சட்டையை கழட்டி பார்த்தா பின்னாடி வரி வரியா இருக்கும். அவ்வளவு பேர் ஏறி போயிருக்காங்க. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். அவன் மாட்டு பாட்டை போட்டு எல்லாரும் ஏத்தி விட்டுறான். ஆனா அவன் பாருங்க ஏணி அங்கேயே தான் இருக்கும். அடுத்து பெயிண்டர் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். நீ அந்த ஏணியில ஏறி இவன் கிட்ட போய் நின்னு பாடணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டிருக்க பத்தியா பூஜா? அது நியாயமா? விஷம் குடிச்சு சாகலாம் இல்ல தூக்குல தொங்கலாம், அது ஒரு வெற்றி. கேவலம். நான் அவன் கிட்ட போய் அங்க உட்காரணும்னு மட்டும் தான் ஆசைப்படுவேன், மத்தபடி அதுக்கு அந்த உருண்டை கண்ணாடி போட்டோம்ல நம்பவே கூடாதுமா. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாங்க நல்லவங்க மாதிரி தெரியலடா. எல்லாம் ஓகே தானே? ஓகே தானே? சூப்பர் சூப்பர். பூஜா எல்லாம் ஓகே தானே? அப்படி போடா. கடைசியில நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிளாக் உங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன்ல? ஏண்டா அவ இப்படி பேசுறாளே, ஏதாவது சொல்லணும்னு இருக்கா உனக்கு? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பேசுறதுன்னு அடுத்து கட்டி
டிஜே வேற லெவலில் பக்கப்பட்ட சம்பவம். இல்லை எனக்கு இது ஒரு டவுட், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போது இப்படி பண்ணுறாங்கல்ல, அந்த ஆங்கரிங் பண்ணுறாங்கல்ல, பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த அட் அ டைமில் அந்த டைலாக் எப்படி எடுத்து டெலிவரி பண்ணுறாங்க, அது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. டிஜே பண்ணுறாங்கோ அது வந்து டைமிங்கில் வந்து, அதாவது கவுண்டர் பண்ணி செஞ்சது மாதிரி டைமிங் காமெடி மாதிரி அந்த டைமிங்கில் போடுறாங்களே, அது எப்படி பண்ணுறாங்கன்றது மெட்டிக்கல் மிராக்கல் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மற்றபடி வந்து கவுண்டர் அவரால் வந்து வாயை திறந்து பேச முடியாத விஷயத்த வந்து ஒரு டைலாக் டெலிவரியாக வந்து கொண்டு வராரு பற்றி, அதில் வந்து வேற லெவலில் இருக்குங்களா. எத்தனை ஸ்லாட் வச்சுருந்துருப்பாரு, அந்த ஸ்லாட்டில் எது எங்கே இருக்குன்றத அட் அ டைமில் யோசிச்சு எவ்வளோ பெரிய வேலைலாம், அதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் டைமிங்கில் அதை கொண்டு வரணும், இவ்வளோ ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்லேருந்து இதை எடுத்து இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற போதெல்லாம் ஸோ வேற ரகம் பங்கம் பண்ணி விட்டுருக்காப்புல டிஜே. அதுவும் பூஜான்னா அவருக்கு வந்து ஒரு என்னன்னு தெரில. அதுவும் பிரியங்காலாம் வந்து பூஜா வான்னு சொல்லும்போது டேய் பாட்டப்படாத அதப்படாதுன்னு பண்ணும்போது அதெல்லாம் பார்க்குறப்போ வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் வேறு லெவலில் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா என்னன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.